வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வர். 60 வருடங்கள் இல்லற அறம் தவறாமல் குலதெய்வம் ஐயா அவர்களும் நமது கல்வித்தாய் சரஸ்வதி அம்மையார் அவர்களும் 60 வருடங்கள் திருமண வாழ்வை நிறைவு செய்த இந்த தருணம், இந்த வருடம் நாம் எல்லோரும் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு தருணம். அவர்களை வாழ்த்த வயதில்லை. அனைவரும் இருகரம் கூப்பிய அவர்களை வணங்குவோம். பொதுவாக சொல்வர், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அதன் மொழியை அழித்துவிடு என்பர். அப்படி தமிழ் மொழியோடு பல மொழிகள் கலந்த பொழுது தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்துவிட்டது என ஐயா உணர்ந்த பொழுது தமிழை தேடி ஐயா பயணப்பட்டார்கள். அதேபோல் இன்று பெண்களின் நிலை மிக அவல நிலையாக உள்ளது. பெண்கள் ஒவ்வொரு உரிமைக்கும் ஏட்டு சுரக்காயை போல் சட்டங்கள் ஏட்டில் இருந்தாலும் அது இன்னும் சமுதாயத்தில் செயல்படவில்லை. ஒரு சொந்த வீட்டிலேயே ஒரு பாகம் பிரிக்கிறப்போ தங்கச்சியோட பாகத்தை எடுத்து வச்சுட்டு எத்தனை அண்ணன் பாகம் பிரிக்கிறோம்? இல்ல, ஏட்டுல இருக்கு. 2005ஆம் வருடமே பெண்களுக்கு சம உரிமை சொத்துல கொடுக்கிற சட்டம் வந்துடுச்சு. ஆனா எந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு பாகம் கொடுக்க நமக்கு இன்னும் மனசு வரல. என்னைக்கு வரப்போகுது? நம்மை ஆள்வது ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் இந்திய மண்ணை ஆள்வது சட்டம் மட்டுமே, ரூல் ஆஃப் லா என்றார்கள். முதல் குடிமகன் என்று சொல்கிற குடியரசுத் தலைவர் முதல் அடிமட்ட தொண்டன் வரை அனைவரையும் ஆள்வது சட்டம். அப்ப அந்த சட்டத்துக்கு நம்ம தலை வணங்குறதே கிடையாது. அதிலும் பெண்கள் விஷயம் என்று வந்தால் தலை வணங்குறதே கிடையாது. பெண்களுக்கு உரிமைகள் தான் பறிக்கப்படுகிறது என்றால் பெண்களின் பாதுகாப்பு இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. டிவியை திறந்தாவே நியூஸ், பாலியல் தாக்குதல், 5 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 5 வயது குழந்தை முதல் 80 வயது பாட்டி வரை எல்லாரும் மீது பாலியல் தாக்குதல். கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இவ்வளவு பாலியல் தாக்குதல், முன்பு இல்லாத பாலியல் தாக்குதல் இப்ப எதுக்கு நடக்குது? போதை வஸ்துக்கள், மதுபானங்கள் அன்னைக்கு இல்லாத அளவு இன்னைக்கு மிக மலிவாக கிடைக்கிறது. ஒரு காலத்துல போதை என்பது அயல்நாடுகளில் இருந்தது. இன்னைக்கு தெருவுக்கு தெருவு போதை பொருள் கஞ்சா வைக்கிறான். இதை தடுக்க எந்த அரசாவது இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு வெறும் எழுத்துல சொல்றாங்களே, கேட்டுல சொல்றாங்களே, என்னைக்காவது இதை தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களா? துளி கூட கிடையாது. ஐயாவிடம் இந்த உரையின் மூலம் 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஐயா, ஆயிரக்கணக்கான கோடிகள் டாஸ்மாக் மூலம் வருமானம் ஈட்டும் அரசுகள் அந்த டாஸ்மாக்கால் விதவையான பெண்களுக்கு தனி நிதி ஒதுக்க வேண்டும். அவர்களின் மறுவாழ்வுக்காக தனியாக, அப்படி போதையால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தனியாக இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை நாடக காதல், அதிலும் ஒருதலை காதல். முடியாதுங்கிற பொண்ணை விரட்டி பாலியல் தாக்குதல் பண்றது, கொலையும் செய்யறது. அதற்கு தனியாக ஒரு விங், ஸ்பெஷல் விங் அமைக்கணும். காவல்துறையில் தனியாக அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் விங் அமைக்கணும். மூன்றாவதாக 10.5% சேர்த்து 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டது. ஆனால் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல. அப்படி ஆகும் பட்சத்தில் அந்த 33% ஓபிசி, ஆல் இந்தியா லெவல்ல ஓபிசியும் அதில் வர வேண்டும். ஓபிசியும் அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு இதன் மூலம் ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பன்னீர் சங்கம் நடத்தும் இந்த